ரோகிணி, நீ முதல்ல கூட வந்தப்போ வீட்டில இருந்து பணமும் நகையும் கொண்டு வந்தல, இப்போ பணத்தை 2 மடங்கு கொண்டு வா. அது கூட நிறைய நகையும் கொண்டு வா. ம், ஓகே? ம். ஏய், என்னடா சமயம் பார்த்து உன் புத்திய காட்டுறல? என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்புறம் எதுக்குடா பண நகையெல்லாம் கொண்டு வர சொல்ற? சார், நான் அவங்க வீட்டு பணத்தை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அது நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க? சார், நான் எதையுமே பிராக்டிக்கலா யோசிக்கிற ஆளு. ரோகிணி கழுத்துல நான் தாலி கட்டி நீங்க அவங்க குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணி எதுக்கு சார்? ரிஸ்க் அதிகம். அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. உங்க கையால கட்டின தாலியவே உங்க மலர் மதிக்கல. நான் யார் சார்? பொறுக்கி. நான் கட்டின தாலியை அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்களா? இல்லை சார், என் கண்ணெதிரியே அந்த தாலி அறுத்து என் மூஞ்சில வீசிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவ ஏற்கனவே எனக்காக கொண்டு வந்த பணம் தானே. இப்போ நான் என்ன கேட்டேன்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர சொன்னேன், அவ்வளோதானே. அதை வட்டியோடு கொண்டு வரா சார். அங்கே வந்து ஏதோ பிரச்சனை வச்சுவீங்களேன், நான் ரோகிணி விட்டுட்டு அந்த பணம் நகையோட நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்கள் ரோகிணி காப்பாற்றுற மாதிரி ட்ராமா பண்ணிவிடுங்க. உங்கள் ரூட்டு கிளியர் தானே? உன்னை நான் தப்பா கணக்கு போட்டேன்டா. உனக்கு இருக்குடி. ஓகே, பிளான் ஏ, பிளான் பி எது நடந்தாலும் எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. நாளைக்கு ரோஹிணியை பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே? பிளானெல்லாம் பக்கான்னு நினைக்கிறேன். ஓகே? ஓகே சார். டன் டன் டன். ரத்னம், சொல்லுங்க இந்த சார். விஷயத்தில் சங்கருக்கு நீ தான் துணையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ரைட்? ஓகே, வரேன். பாய். டேக் கேர். பாய் சார். மச்சான், தூள் கலப்புற உன் பிளான் இன்னும் சூப்பர். கோவில் சார், நான் கூட ஏதாவது சொல்லுவாருன்னு பயந்துகிட்டு இருந்தேன்டா. சட்டுன்னு சமாளிச்சிட்டாரு. மச்சி, கோகுல் சாருடைய மைண்ட் வாய்ஸே சரியில்லையே. என்ன சொல்ற சங்கர்? பொண்டாட்டி விட்டு பண்ணனதும் பையன் அப்படி துடிச்சு போறான் பாத்தியா? என்ன யோசிக்கிறே நீ? சொல்றேன்.
என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? வேலை செய்ய தெரியுமா தெரியாதா? வேலைக்கு வந்துட்டு வேலை செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ. வேலையை பாருமா. சார் காலையில் என்ன வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னையா உன்ன வருஷம் முன்னாடி கூட்டிட்டு வந்திருக்கேன்? இல்லை சார், வீட்டில் தனியாக விட்டு வர மாதிரி சூழல் இல்லை. அதான் யாருக்கு தொந்தரவு கொடுக்க வேணாம்னு கூட்டு வந்துட்டேன் சார். அதுக்காக ஒரு லூசு கூட்டின்னு வருவியா? அதுக்கு இல்லையா, ஏதாவது சிக்கல் வந்துட்டு போதுன்னு தான் சொல்கிறேன். இல்லை சார், ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். ஒரு ஓரம் உட்கார வச்சுட்டா அது பேசாமல் உட்காந்துருக்கும் சார். சரி இரு, மேனேஜரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சார் அந்த பையன் வேலைக்கு வந்திருக்கான். கூட ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். யோ இங்க வா. வா. வணக்கம் சார். வணக்கம். இந்த பொண்ணு எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த? இல்லை சார், இந்த நிலைமையில அவளை வீட்டில் தனியாக விட்டுற முடியாது. அதான் சார் கூட கூட்டு வந்துட்டேன். அதுக்கு இந்த பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு வருவியா? நீ வேலையை பார்ப்பியா, முன்னாடியே பார்த்துட்டு இருப்பியா? ப்ளீஸ் சார். நீ வேலைக்கு ஆக மாட்ட. ஏதோ குமாரசாமி சொந்தக்கார பையன் வேலை போட்டு கொடுத்தா நீ குடும்பத்தோட வர்ற. சார் மனசு வைங்க சார், பார்க்க பாவமா இருக்கு. பாவத்தை பார்த்தா வேலை நடக்குமாயா? புரியாம பேசுற. சார் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் சார். விடுங்க சார், நீங்க மனசை கேட்டி வேற யார் மனசு வைக்க போறா? ஏதோ சின்ன சிறுசுங்க உங்க காலடியில இருந்து கிடக்குங்க. வேலையை கொடுத்துட்டு போவீங்களா? அதான் நீங்க சொல்ற வேலை செய்யறேன்னு சொல்றான்ல. என்னையா உன்னோட ரோதனையா போச்சு. பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. முதலாளி என்ன திட்டுவாரையா? வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுக்குறியா இல்ல மடம் வச்சு நடத்துறியான்னு என்ன திட்டுவாரியா? சார் நீங்க சொன்னா முதலாளி கேட்பாரு சார். அப்படிங்கிற சரியா? உன் பொண்டாட்டிய என் ஆபீஸ் வெளியே இருக்கிற சேர்ல உட்கார வச்சுட்டு நீ தோட்டத்தை எல்லாத்தையும் நல்லா கூட்டு போ. சார் என்னையா? இல்லை சார், தோட்டம் வளர்த்துனேன் சார். மகாவை மரத்தடியில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் சார். மகாவும் பயப்படாமல் இருப்பா சார். சரி என்னமோ பண்ணி தொலை, ஆனா வேலை கரெக்டா நடக்கணும். சரிங்க சார். சுப்பம்மா இங்க வா. இந்த பையனை கூட்டு போய் தோட்டத்தை கிளீனா சுத்தப்படுத்த சொல்லுங்க. கூட்டு போங்க. வரேன் சார். வரேன் சார். வா மகா வா. வாமா. நல்ல ஆள் சார், நீங்க கோவப்படுற மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்க. நீ மட்டும் என்னையா பயங்கரமா விழுந்து விழுந்து நடிக்கிற? அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. யோ கோவப்பட்டு பேசினாதான்யா அவனுக்கு சந்தேகம் வராது. நீங்க அவனுக்கு வேலை கொடுத்தீங்க, அவன் உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கான். அசோக்கு சொல்லுங்கப்பா. அந்த டெண்டர் விஷயமா ராமன்ட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்பா. என்ன சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்பா நீங்க வரும்போது யார் பிரச்சனை பண்ண போறாங்க? அந்த பொன்னமராதி மைனர் வரானவா? அவன் வரமாட்டான்னு ராமன் சொன்னாரு. போனடா நான் போட்ட போடல ஜென்மத்துக்கு நம்ம பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். அதுக்கு இல்லப்பா, பாம்பு கிட்டையும் பகையாளிகிட்டையும் நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எந்த நேரம் புடுங்கும்னே தெரியாது. ஆமா மலரு, அப்பா நீ ஆபீஸ் போகல? இனிமேல் தான் போகணும். அப்படியா? ரோஹினிங்க. ரோஹினி அப்பா நீ ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்ன. ஆமாப்பா. கிளம்பிட்டேன். வர எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகும்பா. 2 நாள் ஆகுமா? இந்தா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இல்லப்பா வேண்டாம், பரவாயில்ல. ஏன் பணத்துக்கு எங்க போவ? உனக்கு என்ன பிரியமோ அதை வாங்கி கொடுமா உன் ஃப்ரெண்டுக்கு. புடி, பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? சரிப்பா. புறப்பட்டேன்னா என்னோட வாவே, உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். இல்லப்பா நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. டெண்டருக்கு லேட் ஆயிடுச்சு, நாம போலாம். அவ எப்படியா போயிட்டு வா. வாங்க அம்மா பத்திரம் பாத்துக்கங்க. ராஜி நான் வரவா? சரிங்க. வந்துட்டியா? கையில பணம் நகையில எடுத்துட்டு வந்துட்டல? வந்திருக்கேன். ரோகிணி உன்னை யாரும் ஃபாலோ பண்ணலையே? இல்ல. வெரி குட். நீ அங்கே வெயிட் பண்ணு, 5 நிமிஷத்துல நாங்க வரேன்.
ஹலோ. என்ன ரோஹிணி, பஸ் ஏறிட்டியா? ஏற போறேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட தான் இருக்காங்க. பஸ் ஏறணும்னு எனக்கு ஃபோன் பண்ணு. அக்கா பஸ் வந்துருச்சு, நான் அப்புறமா பேசுறேன். போன கொடு. என்ன? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட் கால் பண்ணாலா? பண்ணா சங்கர், ஆனா நான் நிஜமா அவகிட்ட எதுவுமே சொல்லல. நீ சொன்ன மாதிரி தான் சொன்னேன். நிஜமா? சத்தியமா சங்கர், நான் எதுவுமே சொல்லல. சரி, வண்டியில இரு. ரோஹிணி, ரோஹிணி, உங்க அக்கா. ஏய் ரோகிணி, நான் கொடு. ஏய் வா, ரோகிணி. ரோஹிணி, ஏன் போகாத? ஏய் போகாத. ஏய் ரோஹிணி, ஏய். ஏய் உங்க அக்கா எப்படி வந்தா? நீ தான் தகவல் சொன்னியா? இல்ல சங்கர், சத்தியமா எங்க அக்கா எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது. நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல சங்கர். என்னடி அக்கால தண்ணி சேர்ந்து நாடகம் போறீங்க? நீங்க திரும்ப மாட்டீங்களா? நான் யாரும் காட்டுமா? நான் யாரும் காட்டுமா? நான் யாரும் காட்டுமா? நான் யாரும் காட்டுமா? சத்தியமா சங்கர், எங்க அம்மா சத்தியமா எங்க அக்கா எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது சங்கர். என்ன நம்ப சங்கர். சரியான திருட்டு குடும்பம். வலிக்குது. என்ன வலிக்குது? சரி, அந்த பணம் நகையை எடு. என்னடி என்ன முழிக்கிற? பணம் நகை எங்க? அந்த பேக் அக்கா கையோட போயிடுச்சு சங்கர். என்னடி சொன்ன? என்னடி சொல்ற? பணம் நகை போயிடுச்சா? போயிடுச்சா? வண்டி எடுத்தியா? வண்டி எடுத்தியா? டேய் என்னடி என்ன ஏமாத்துறியா? என்ன ஏமாத்துற நீ? இல்ல. ஐயோ எல்லாம் போச்சே. சரி, எங்க போனங்க? ரோஹிணி, ஏய் ரோகிணி லேடி சங்கர், ஒரு நிமிஷம் இரு. கேளு, நல்ல கேளு, நல்ல கேளு, நல்ல கேளு. ரோஹிணி, கேட்டடி? கேட்டியா? ஏய் நீ அழிய போறடா, நீ சாக போற. ஏய் ஏன்டா நீ பேசிட்டு இருக்காத. நான் சொல்றது மட்டும் கவனமா கேட்டுக்கோ. உன் கையில இருக்கிற பண நகைகளை எடுத்துட்டு கழனி வாசல் 28 நம்பர் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. அப்படி குடுக்கல வையேன். குடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்ன டாவா? என்ன டாவா? கேளு, கேளு. கேட்டல? பணமும் நகையும் வரல வையேன், உன் தங்கச்சி போனது மேல நீ ஆழணும். ஏய் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஏய் அது உன் கையில இருக்கிற பையில தாண்டி இருக்கு. அப்புறம் நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உன் மனசுக்குள்ள பொம்பளை ஜேம்ஸ் நினைப்பு இருந்தது ஏன், அதை அடியோட அழிச்சிரு. கூட வரும்போது அவனை கூட்டு வந்த இவனை கூட்டு வந்து போலீஸ் அது போனவை ஏன். உன் தங்கச்சி போன தாண்டி வெயிடி போன. என்ன சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு எதுவுமே புரியலன்னு. இதுக்கு மேல என்ன புரியணும்? அந்த சங்கர் பையன் மறுபடியும் அவகிட்ட காதல் வார்த்தை பேசியிருப்பான். இவளு மயங்கி பண நகையோட கிளம்பி இருப்பான். என்ன இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? அவ பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்தி இருக்கா. மறுபடியும் அவன் கூட போறான்னா என்ன அர்த்தம்? சரி சரி, பண நகையெல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, அவ எக்கேடு கட்டு போய் தொலையட்டும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போ. கொஞ்சமாவது பொறுப்பா பேசுன. நீ போன் அப்பா கிட்ட கொடு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுக்கு பொழப்ப கெடுக்கவா? அவ பஞ்சாயத்தை தீர்க்க நாங்க ஆள் கிடையாது. அப்பா முக்கியமான டெண்டர்ல இருக்காரு, யாரும் உள்ள போக முடியாது. முதல்ல போன் அவை. மலர்